வேர்ல்டுலே ஹையஸ்ட் அவார்டான பிரான்ஸ் உல்ஃப் அவார்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 பேருக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1969 மேடம் லக்ஷ்மி மஜும்தாருக்கு கொடுத்துருக்காங்க. அப்பொழுது நேஷனல் கமிஷனராக 1964 1983 வரைக்கும் இருந்தாங்க. இந்த புனேவில் இருக்கக்கூடிய சங்கம் வேர்ல்டு கைட் சென்டர் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவங்க லேடி பிபி வச்சு அந்த கைட் சென்டர் அவங்க தான் திறந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்தார் லக்ஷ்மண் சிங் 1988 பிரான்ஸ் உல் அவார்டு வாங்கியிருக்காரு. நேஷனல் கமிஷனராக 1983 92 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரங்கராவ் 1994 பிரான்ஸ் உல் அவார்டு இவருக்கு வழங்கப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லலித் மோகன் ஜெயின் எல்எம் ஜெயின், இவர் 2008 பிரான்ஸ் உல் அவார்டு வாங்கினார். 1995 2013 வரைக்கும் நேஷனல் கமிஷனராக இருந்தவர். கேத்புரியில் இருக்கக்கூடிய யூத் காம்ப்ளெக்ஸ் உருவாகிறதுக்கு இவர் காரணமாக இருந்தார். இப்போ லேட்டஸ்டாக 2024 பிரான்ஸ் உல் அவார்டு வாங்கின முகமது அலி காலித் அப்படிங்கிறவர் அடிஷ்னல் சீஃப் நேஷனல் கமிஷனராக இருக்கிறாரு. இது நமக்கு பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைடுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு செய்தியாகும்.